புதுவை லாஸ்பேட்டை நாவற்குளம் பகுதியில் வசிக்கும் நரிக்குறவர்களின் ஆடுகள் திருடப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவில் கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 3 பேர் 2 பைக்கில் வந்துள்ளனர். 4 ஆடுகளை திருடி பைக்கில் ஏற்றிக் கொண்டுள்ளனர். மேலும் கயிற்றில் கட்டியிருந்த ஒரு ஆட்டை இழுத்தபோது ஆடு சத்தமிட்டுள்ளது. இதனால் கயிறு இறுக்கியதால் அந்த ஆடும் இறந்துள்ளது. மேலும் ஆட்டின் சத்தம் கேட்டு விழித்த நரிக்குறவர்கள் அவர்களை பிடிக்க ஓடி வந்துள்ளனர். அதில் அர்ஜுன் என்பவரை பீர் பாட்டிலால் 3 பேர் கொண்ட கும்பல் தலையில் அடித்துவிட்டு ஆடுகளை திருடி சென்று விட்டனர். இதனையடுத்து இன்று காலை நரிக்குறவர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மேலும் தகவல் அறிந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் நரிக்குறவர்கள் லாஸ்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டனர். மேலும் தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், SP வம்சித்தரெட்டி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து நரிக்குறவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் வழக்கு பதிந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தனர். இதன் பேரில் நரிக்குறவர்கள் புகார் அளித்துவிட்டு கலைந்து சென்றனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட நரிக்குறவர்கள் கூறுகையில், போலீசார் தங்களை ஊசி பாசி விற்கவும் விடுவதில்லை, பன்றி வளர்ப்பது சுகாதார சீர்கேடு என கூறி தடுத்துவிட்டனர், துப்பாக்கியையும் பறித்துவிட்டனர். இதனால் வாழ்வாதாரத்திற்கு ஆடு வளர்க்கிறோம், அதையும் திருடி செல்கின்றனர் என்றும், குற்றவாளிகளை கைது செய்து ஆடுகளை மீட்டுத் தர வேண்டும் எனவும், தங்களுக்கு துப்பாக்கி வைக்க உரிமம் தர வேண்டும் எனவும், தங்கள் பகுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும், உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். யாராச்சும் வந்து எங்களை அடிச்சு போட கேட்கறதுக்கு ஒரு அனாதை யாருமே இல்லை. எங்களுக்கு நாங்க ஒரு அனாதை மாதிரி கிடக்குறோம். குறிக்காரர் எல்லா ஊர்லயும் குறிக்காரங்க தான் இருக்காங்க. யாரும் குறிக்கார இல்லாம இல்லை. நாங்க என்ன சொல்றோம், நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா டக்குன்னு இருக்க மாட்டேங்குது. ஒரு ஆக்ஷன் இல்ல. நாங்க ஆடு காணும் சார், எங்க ஆடு இந்த மாதிரி கொண்டாங்க சார்னா யாருமே வர மாட்டேங்கிறாங்க எங்க பக்கம். நாங்க என்ன சார் பண்றது? இதுக்கப்புறம் அண்ணா நாங்க போராடுறதுக்கு கும்பலம் வந்துட்டோம். ரவுடி சிதைப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஜனநாயக நாடு. யாரு ஒன்னாலும் மீட்டிங் போடலாம், எங்க ஒன்னாலும் மீட்டிங் போடலாம். அவங்களுடைய உரிமை, நரிக்குறவருடைய உரிமை. எங்க ஒன்னா மீட்டிங் போடலாம், எங்க ஒன்னா பண்ணலாம். ஆனா மீட்டிங் போடுறதுக்காக பாஜக மீட்டிங் போட நாங்க அடிப்போன்றது வந்து எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. அதனால தாக்குதல் நடத்துறவங்க யாரு, யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க? தாக்குதல் வந்து ஒரு 10க்கும் மேற்பட்டவர் தாக்குதல் பண்ணிருக்காங்க. நைட் வந்து அடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஐடென்டிபிகேஷன் தெரியல.